நமக்கு நாமே குணப்படுத்திக் கொள்ள முடியுமா, அல்லது பிறரை நாம் குணப்படுத்த இயலுமா? குணமாக்குதல் என்பது உண்மையிலேயே என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். முதன்மையா இங்கு நாம் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கினார் என்னும் இடத்தில் இருந்துதான் நாம் இங்க சிந்திக்க இருக்கிறோம். நாம ஒரு கேள்வியை கேட்கணும். ஜனங்களுக்கு வியாதிகளும் நோய்களும் வருவதற்கான காரணம் என்ன? ஏன் மனிதர்கள் கடவுளுடைய வார்த்தையின் வடிவமாகிய உடலை கொண்டவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கான காரணம் என்ன? ஆக இந்த பஞ்சபூத கலவையின் கூடுதலும் குறைவுபடுதலுமே உடலில் நோயாக, வியாதியாக, பிணியாக வெளிப்படுகிறது. இந்த உடல் சீராக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உடல் நேர்த்தியாக வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உடலை உருவாக்கின உயிராலேயே இயக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எதனால் இந்த கலவை கூடுகிறது, குறைகிறது? அதனால் ஏன் உடல் நோய்வாய்ப்படுகிறது, வியாதிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதெல்லாம் கூடும் குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதத்தின் கலவை என்னும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களின் கலவைதான் இந்த உடல். இதுல நிலம் மண் சார்ந்தது, அது உடல் கட்டுமானமாக இருக்கிறது. ஆகவே அதிலே கூடுதலும் குறைதலும் பெருத்த நோய்களையோ வியாதிகளையோ மாற்றங்களையோ கொடுப்பது கிடையாது. அடுத்து முதன்மையாக இருப்பது ஆகாயம். அதற்குள்ளிருந்தான் இந்த 4 வெளிப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளேதான் இந்த 4 அடங்கியும் இருக்கிறது. ஆகவே ஆகாயத்தினுடைய கூடுதல் குறைத்தல் அவைகளின் தாக்கமும் இந்த உடலின் கட்டுமானத்தை பெரிதாக பாதிப்பது இல்லை. இடையில இருக்கக்கூடிய காற்று, வெப்பம், நீர், இந்த 3னுடைய மிகுதியும் குறைவும் மனிதர்களுக்கு நோயாக வெளிப்படுகிறது. இந்த 3னுடைய குறைவு எனும் போது காற்று கெட்டால், காற்று மிகுந்தால், காற்று குறைந்தால் அது வாத நோய். வெப்பம் கெட்டால், சூடு அடைந்தால், வெப்பத்தன்மையிலிருந்து அது கெட்ட சூடாக மாறினால், குறைந்தால் அது பித்த நோய்களாக வெளிப்படுகிறது. நீர் கெட்டால், நீர் மிகுந்தால், நீர் குறைந்தால் அது கப நோய்களாக மாறுகிறது. ஆக இந்த உடலுக்கான 4448 நோய்களுக்குமான அடிப்படை என்னவென்று பார்த்தால் இந்த 3 தான். உடலில் காற்று மிகுவது குறைவது, உடலில் நீர் மிகுவது குறைவது, உடலில் சூடு மிகுவது குறைவது, இந்த 3ன் விளைவாக ஏற்படுகிற வாதம், பித்தம், கபம், இந்த 3 தான் 4448 நோய்கள் வியாதிகளின் உருவாக்கத்திற்கான பெற்றோராக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்? இந்த 3 என்பது, இந்த 3 கூடுவது குறைவது என்பது இதற்கு பெயர் பிணக்கம். இது உடலிலே பிணக்கம் அடைந்திருக்கிறது. பிணக்கம்னா நம்ம யார்ட்டையாவது கோச்சிக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், வெறுத்துக்கிறோம், கோபமாயிடுறோம், பகைய வளர்த்துக்கிறோம், வைராக்கியம் கொள்றோம். இதுதான் பிணக்கம். அவங்களோடு நானு பிணக்கப்பட்டிருக்கிறேன். பிணக்கம் என்பது இணக்கத்துக்கு எதிரானது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பிணக்கம் இணக்கத்திற்கு எதிரானது.
இந்த இந்த உடல் என்பது, இந்த பஞ்சபூத கலவை என்பது இறைவன் ஏற்படுத்திய ஒரு இணக்கம். ஒன்றோடு ஒன்று இணக்கமாக இருந்து, ஒன்றுக்குள் ஒன்று இணக்கமாக இருந்து, ஒன்றுக்காக ஒன்று இணக்கமாக இருந்து, ஒன்றை ஒன்று வாழ வைக்கக்கூடிய இணக்கத்தில் இருந்து, ஒன்றை ஒன்று பேணி பாதுகாக்கக்கூடிய இணக்கத்தில் இருந்து இசைவாக இயங்கும்படி இந்த உடல் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த உடலை படைத்த இறைவனால் இவ்வளவு நேர்த்தியாக, அருமையாக, அழகாக 5 பூதங்களும், பஞ்சபூதங்களும் ஒரு அழகிய தன்மையில் இணக்கமாக செயல்படும்படி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த உடலில் பிணக்கம் ஏற்படும் போது அது அந்த உடலுக்கான பிணியாக மாறுகிறது, நோயாக மாறுகிறது, வியாதியாக வெளிப்படுகிறது. இப்போ இதற்கான மந்திர சொல்லாக, இதற்கான சூத்திரமாக நாம் இந்த வரியை உள்வாங்கி உள்வைத்துக் கொள்ள வேண்டும். பஞ்சபூத கலவையின் இணக்கம் உடலின் ஆரோக்கியம். பஞ்சபூத கலவையின் பிணக்கம் உடலின் பிணி. மீண்டும் சொல்லுகிறேன், பஞ்சபூத கலவையின் இணக்கம் உடலின் ஆரோக்கியம். பஞ்சபூத கலவையின் பிணக்கம் உடலுக்கான பிணி, நோய், வியாதி. அப்படியானால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனிதர்கள், வியாதியின் வெளிப்பாடுகளில் அவஸ்தையாக இருக்கிற மனிதர்கள், பிணிகளாலே பீடிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள், அவர்களின் உடலானது இணக்கமாக இல்லை. அவர்களின் உடலின் மூலப்பொருளாகிய பஞ்சபூதங்கள் இணக்கமாக, இசைவாக இல்லை. ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றுக்காக ஒன்று, ஒன்றோடு ஒன்று எவ்வளவு விகிதத்தில் இசைந்து இருக்க வேண்டுமோ அவை கூடியோ குறைந்தோ இருக்கிறது. ஆகவே தான் மனிதர்கள் வியாதிப்படுகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு காற்று மிகுகிறது, காற்று குறைகிறது? எவ்வாறு நீர் குறைகிறது, நீர் மிகுகிறது, அதிகமாகிறது? எவ்வாறு வெப்பம் குறைகிறது அல்லது கூடுகிறது? இந்த விகிதம் எதனாலே மாறுகிறது? இதற்கு உணவு, புறச்சூழல், குடிக்க பயன்படுத்தும் தண்ணீர், வாழ்க்கை முறை, செயல்பாடுகள், இவைகளெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசுவின் குணமாக்குதலில் வியாதிகளை குணப்படுத்துவதற்கான செயல்பாடு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இவர்கள் பதிவு செய்யும் போது, எங்கெல்லாம் இயேசு வியாதிகளை குணப்படுத்தினார் என்பதை கவனித்து பார்க்கும்போது, அவர் எங்கெல்லாம் மனிதர்களுக்கு உபதேசம் செய்தாரோ, எந்தெந்த ஜெப ஆலயங்களில் மனிதர்களுக்கு அவர் பிரசங்கித்தாரோ, அந்த இடங்களில் இந்த குணமாக்குதல், அந்த உபதேசத்தை, பிரசங்கத்தை, போதனையை தொடர்ந்து நிகழ்ந்ததாகத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது உண்மை கூட. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உடல் பிணியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறது, வியாதி அந்த உடலில் வெளிப்பட்டிருக்கிறது, அந்த உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்றால், நேரடியாக உடலுக்கான உணவுகளை, உடலுக்கான மருந்துகளை, உடலுக்கான மருத்துவத்தை, உடலின் பஞ்சபூத சமநிலையை சீர் செய்வதற்காக, அல்லது பித்தம், கபம், வாதம் என்கிற அந்த முப்பொருளை சரி செய்வதற்காக வேலை செய்ய மருத்துவர்கள் இறங்கி விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவைகளை விட ஒரு பெரிய தாக்கம் இந்த நோய்களுக்கான மூல காரணம். இந்த நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டு வியாதிகள் வெளிப்படுவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணி ஒன்று இருக்கிறது. அதுதான் மனிதர்கள் கொண்டிருக்கிற
மனம். நிலம் உடலாக இருக்கிறது. உடலை இயக்கக்கூடிய சக்தியாக நீரும் காற்றும் நெருப்பும் செயலாக்கத்தில் இருக்கிறது. இந்த நான்குமே எங்கு நிகழ்கிறது என்றால் ஆகாயம் என்னும் வெட்டவெளியில் தான் நிகழ்கிறது. வெட்டவெளிதான், ஆகாயம்தான் இந்த நான்கையும் தனக்குள் வைத்து இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆகாயம், அந்த வெட்டவெளிதான் மனிதர்களுக்கு மனமாகவும் இருக்கிறது. ஆகவே வியாதிகளுக்கான அடிப்படை காரணம் மனிதர்களின் மனக்கோளாறு, மனச்சிதைவு, மன அழுத்தம், மனதில் ஏற்படுகிற கவலைகள், மனதை படுத்துகிற பாடு, மனதில் ஏற்படுகிற நொறுக்குதல், ஒடுக்குதல், சிந்தனை, உணர்ச்சி, உணர்வு, புத்தி போன்றவைகளில் இருக்கக்கூடிய முரண்பாடு, போராட்டம், இவைகள் தான் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு காரணமான வாதம், பித்தம், கபம் என்று அழைக்கப்படுகிற அந்த முப்பொருளின் மிகுதிக்கும் குறைவுக்கும் காரணமாக இருக்கிறது. இயேசுவினுடைய திருப்பணியை கவனித்து பார்த்தால் நேரடியாக அவருடைய நோக்கம் வியாதிகளை குணப்படுத்துவது அல்ல. அவர் எங்கு சென்றாலும் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு, மனிதர்கள் தங்களை படைத்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு, அவர் அவர்களுக்கு அளித்த அந்த வாழ்க்கை முறையிலிருந்து வழிவி போகாமல் அதனை ஒழுகி வாழ்வதற்கு வேண்டிய உபதேசங்களை, போதனைகளை அவர்களுக்குள்ளாகவே இருந்து நடத்தி கொண்டிருக்கும் அந்த அன்பின் பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தியை அவர்களுக்கு பிரசங்கிப்பதை முதன்மையான வேலையாக கொண்டிருந்தார். அதே வேளையில் அவருடைய உடல் சார்ந்த நோய்களும் அங்கு குணப்படுத்தப்பட்டது. உண்மைகளை மனிதர்கள் உணர்ந்து கொள்வதற்கும் உள்வாங்குவதற்கும், சரியான உபதேசங்களை மனிதர்கள் பெற்றுக் கொள்வதற்கும், போதனைகளாலே மனித மனம் செம்மையாக்கப்படுவதற்கும், உடலின் நோய்கள் குணமாக்கப்படுவதற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோய்களை குணமாக்கும் வல்லமை என்பது அது உண்மைக்கு அப்பாற்பட்டது அல்ல. அது உண்மையின் அங்கமாக இருக்கிறது. உண்மையை உணரும் போதே நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது. உண்மையை உள்வாங்கும் போதே உடலின் நோய்கள் தீர்க்கப்படுகிறது. உண்மையை சந்திக்கும் போதே உடல் தெம்படைகிறது, பலனடைகிறது, ஆரோக்கியம் பெறுகிறது. ஆகவே தான் முதன்மையாக உண்மை உபதேசிக்கப்படுகிறது, உண்மை பிரசங்கிக்கப்படுகிறது, உண்மை எடுத்துரைக்கப்படுகிறது, உண்மை ஓதப்படுகிறது. தமிழக முன்னோர்களின் வாழ்விலே அந்தணர் என்று ஒரு பிரிவினர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதன்மையான தொழிலே ஓதுதல், ஓதுவித்தல். அவர்கள் ஓதினார்கள். மனிதர்களுடைய செவிகள் கேட்க, உண்மையை உறக்க ஓதினார்கள். ஏன் ஓதினார்கள்? செவி புலன் என்பது ஞானத்திற்கான புலன். அந்த செவி புலன் வழியாக ஞானம் ஓதப்படும் போது, உண்மை ஓதப்படும் போது, அந்த உண்மையை கேட்கிறவர்களின் உடல், அந்த உடலில் உள்ள பிணிகள், நோய்கள் குணமாக்கப்படுவது சாத்தியமானது. ஏனென்றால் மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டதற்கான காரணம் என்ன நீங்க சிந்திச்சீங்கன்னா, ஆதியிலிருந்தே மனித உடல்கள் இவ்வளவு பலவீனப்பட்டு, இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு, 4448 நோய்களை மனித உடல் சுமந்து, எப்பொழுதுமே மருத்துவமனையும் கையுமாக, மாத்திரையும் கையுமாக, குடும்ப மருத்துவர்களை வைத்துக் கொண்டு, இத்தனை மருத்துவமனைகளை கட்டிக்கொண்டு, இவ்வளவு மருந்து கம்பெனிகளை ஏற்படுத்தி கொண்டு, மருந்தும் மாத்திரையும் மருத்துவர்களுமே வாழ்க்கை என்னும் இந்த மாதிரி சூழ்நிலையில் மனித சமூகம் ஆதியிலிருந்து இருக்கவில்லை. மிருகங்களை விட வேகமாக மனிதர்கள் நடந்திருக்கிறார்கள், மலைகளை ஏறி இருக்கிறார்கள், தேர் எடுத்திருக்கிறார்கள்,
குகை கலாச்சாரத்தில் குகைகளில் அவர்கள் குகைகளை வடித்து அதில் வாழ்ந்திருக்கிறார்கள், வேட்டையாடி இருக்கிறார்கள். மிருகங்களால் கொல்லப்படுவோமே என்கிற பயம் தவிர நோயை பற்றிய ஒரு பயம் மனித சமூகத்தில் இருந்ததாக தெரியவில்லை. நோயின் தாக்கம் பெரிதாக இருக்கவில்லை. இன்றைக்கும் பாருங்க, மனிதனுக்கு கீழே 5 அறிவு நிலையிலான உயிரினங்கள் இருக்கிறது. ஓரறிவு தாவரங்கள் இருக்கிறது, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, பறவைகள், உயிரினங்கள், விலங்குகள், இத்தனை உயிரினங்கள், கோடா கோடியாக உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் போன்று நோய் பயத்திலே, வியாதிக்கான வேதனையிலே, பிணியை பற்றிய பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய உயிரினம் வேற எதுவுமே கிடையாது. மற்ற உயிரினங்களுக்கு மருத்துவமனைகள் அமைக்கக்கூடிய அறிவு கிடையாது, மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு கிடையாது, மருத்துவர்களாக உருமாறக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய அறிவுகள் கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு அறிவு வளர்ந்து விட்டது, மருத்துவர்கள் வந்து விட்டார்கள், மருத்துவமனைகள் வந்தாயிற்று, மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் நோய் தீர்ந்த பாடில்லை, உடல்கள் சுகப்பட்ட பாடில்லை, பிணிகள் தீர்ந்த பாடில்லை. எதனாலே மனித சமூகம் மட்டும் இவ்வளவு பிணிகளாலே, இவ்வளவு நோய்களாலே, இவ்வளவு வியாதிகளாலே பீடிக்கப்பட்டு அவதியுறுகிறது என்று நீங்கள் சிந்தித்தீர்களானால், மனிதர்களின் மனம் சிதைவு அடைந்திருக்கிறது. மனிதர்களின் மனம் பயத்தால் சூழப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் மனம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் மனம் நோகடிக்கப்படுகிறது. மனிதர்களின் மனம் தனக்குத்தானே முரண்பட்ட போராட்டத்தில் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு என்று கேட்பீர்களானால், கொஞ்சம் சிந்திங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் யாருக்கு இவ்வளவு நோய்களும் இருந்தது? யாரை அவர் இவ்வளவு நோய்களில் இருந்து விடுதலை செய்ய வேண்டிய, குணமாக்க வேண்டிய அவசியம் இருந்தது என்று கவனிப்பீர்களானால், அதிகபட்சமாக அவர்கள் யூதர்கள். யூதர் அல்லாத, அவர்களால் புறவினத்தார், வேற்று இனத்தார், அந்நியர்கள், இஸ்ரேலின் காணியாட்சிக்கு தூரமானவர்கள், புறம்பானவர்கள், அசுத்தமானவர்கள், நாயை போன்றவர்கள் என்று கருதப்பட்ட பிற மக்களை எல்லாம் இயேசு பெரிதாக சந்திக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த நோய்களை எல்லாம் பெரிதாக குணப்படுத்தவில்லை. அது எங்கோ எப்போதும் 1-2 சம்பவங்கள் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் தான். இந்த யூதர்கள் இவ்வளவு நோய்களுக்கு ஆட்பட்டு, இவ்வளவு வியாதிகளுக்கு உட்பட்டு, இவ்வளவு பிணிகளாலே பீடிக்கப்பட்டு இருந்ததற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய மனநிலை, அவருடைய மனப்பான்மை, அவர்களுடைய வாழ்க்கையின் மன அழுத்தம் அவ்வாறாக இருந்தது. எளிமையா உங்களுக்கு புரியணும்னா, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீடர்கள் சபையை துவங்கி, சபை ஆரம்பித்து, சபை வளர்ந்த பிறகு யூதர் அல்லாத மக்களும் இயேசுவை பின்பற்றி அந்த சபையில் வந்து சேரும் பொழுது, இப்போது அந்த சபையில் ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அந்த பிரச்சனை என்னவென்று பார்த்தீர்களானால், பழைய ஏற்பாட்டு மோசேயின் உபதேசங்களை, நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை, சடங்கு சம்பிரதாயங்களை இயேசுவுக்குள் வந்த யூதர் அல்லாத பிற மக்களும் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றிய சர்ச்சை சபையில் உண்டாகிறது. அந்த சர்ச்சை சபையில் உண்டாகும் போது அதற்கு தீர்வு சொல்ல விரும்பினவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் உங்களுக்காக ஒரு முறை மீண்டும் வாசிக்கிறேன். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பேசின விஷயம்தான், அதனால நீங்க மறந்துருப்பீங்களே, அதனால திரும்ப ஒரு முறை நானே உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11வது அதிகாரம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் நான் இப்படி மறந்துட்டுக்கிறேன். அப்போஸ்தலர் 15 அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க. 5வது வசனத்தை படிக்கிறேன். அப்போது பரிசேய சமயத்தாரில், நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பகுதியை, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க உள்வாங்க முடியும்.
அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது, அண்டர்லைன், மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனித இன கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பாக அவர்களுடைய குலத்திலிருந்து எழும்பிய ஒரு தலைவனிடமிருந்து, ஒரு மனிதனிடமிருந்து சில கற்பனைகளை, பிரமாணங்களை, கட்டளைகளை, வாழ்க்கை நெறியை, வாழ்க்கை முறைமையை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக அந்த முறைமைகளை கை கொண்டு அவைகளை மீறாது, தவறாது கடைபிடித்து வாழும் வாழ்க்கை முறையை அவர்கள் வழிநெடுக சுமந்து வருகிறார்கள். அதுவும் அந்த கூட்டம் பல காலங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு, பல்வேறு நாடுகளால் அடிமைப்படுத்தப்பட்டு, அவர்கள் தங்களுடைய இடத்தையும் தங்களுடைய வாழ்வியல் முறைமைகளையும் இழந்து சிறைப்படுத்தப்பட்டு ஒரு சீரழிந்து திரும்ப திரும்ப தங்களை சீர்படுத்தி எழும்பி நிற்க முனைந்து கொண்டிருக்கிற ஒரு மனித கூட்டமாக அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்குமான காரணம் என்னவென்று பார்த்தால், அவர்கள் கொண்டிருந்த அந்த வாழ்க்கை முறை நெறிகள், அந்த வாழ்க்கைக்கான முறைமை சட்டங்கள், பிரமாணங்கள், மோசேயினுடைய அந்த நியாய பிரமாணம் என்பது அவர்கள் வாழ்க்கை மீது அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பாரம். அதைத்தான் இங்க சொல்லுகிறார்கள், பரிசேய சமயத்தாரில் இருந்து விசுவாசிகளானவர்கள். இப்ப அந்த கிறிஸ்தவ சபை எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ சபை பல்வேறு நிலைகளில் இருந்து, பரிசேய சமயத்தாரில் இருந்து, சதுசேய சமயத்தாரில் இருந்து, வேதப்பாரகர் என்னும் பிரிவில் இருந்து, சாதாரண யூதர்கள் என்னும் பிரிவில் இருந்து, ஆயக்காரரில் இருந்து, ஆசாரிய குழுவில் இருந்து, இப்படி பல்வேறு ஏற்கனவே இருந்த யூத நம்பிக்கை. அப்ப யூத நம்பிக்கை என்பது, யூத குலம் என்பது, யூத மக்கள் என்பவர்கள் இனம் ஒன்றாக இருந்தாலும் மத ரீதியான பிரிவுகள் ஏராளம், மத ரீதியான சிறு குழுக்கள் ஏராளம். செலோத்தேயர், எசேனியர், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர், இவ்வாறு பொதுமக்கள், அதிலேயே அவர்களிலேயே ஆயக்காரராக, வரி வசூலிக்கிறவர்களாக, அரசாங்கத்தோடு தொடர்புபட்டவர்களாக மாறினவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட நிலைமையில் பிரிந்திருந்த ஒரு மக்கள் கூட்டம். இதிலே இவர்களுக்கு யார் சொல்வது சரி, எதை கடைபிடிப்பது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறாமல் எப்படி வாழ்வது, இது இவ்வளவு சடங்குகள், இவ்வளவு சம்பிரதாயங்கள், இவ்வளவு செயல்பாட்டு முறைமைகள், கடவுளை திருப்திப்படுத்த எடுத்துக்கொண்ட போராட்டம், கடவுளை அடைவதற்கு எடுத்துக்கொள்கிற முயற்சி, அதற்கு தங்களுடைய உடலை தாங்களே வருத்திக் கொள்ளும் செயல்பாடுகள் என்று ஒரு அதிகபட்சமான மன அழுத்தத்திற்கும், மன உளைச்சலுக்கும், மன வேதனைக்கும், மன முரண்பாட்டிற்கும் ஆளாகி இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம் தான் இவர்கள். அத நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்க. அதுதான் அங்க பேதுரு அந்த 16வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்துல, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி.
அது உண்மையிலேயே ஒரு பாரமான நுகத்தடி. நுகத்தடி என்பது காளை மாட்டு கழுத்து மேல வச்சு வண்டியை பூட்டி பாரங்களை ஏற்றி செலுத்துவதற்காக பயன்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். இன்னொரு இடத்துல இயேசு இந்த நுகத்தடியை பற்றி பேசுகிறார். வாருங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது என்று சொல்லுகிறார். இரண்டு வகையில் அதனுடைய பொருள் விளங்க வேண்டும். ஒன்று, உண்மையிலேயே இந்த யூதர்கள் தங்கள் கழுத்தின் மீது வைத்துக் கொண்டிருக்கிற நுகத்தடி, நுகமானது பாரமானதுதான். அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, மனம் இளைப்பாறுதலாக இல்லை, மனம் ஓய்வாக இல்லை, மனம் அமைதிப்பட்டு இல்லை. மனம் எப்பொழுதும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது, மனம் எப்போதும் அலைந்து கொண்டிருக்கிறது, மனம் எப்போதும் ஏக்கம் கொண்டிருக்கிறது, மனம் எப்பொழுதும் ஆன்மீக காரியங்கள் என்கிற பெயரில் அவஸ்தையோட இருக்கிறது. ஆகவே தான் இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. அந்த நுகம் என்பது ஒன்று அவர்கள் மீது இருந்த பாரம், இன்னொன்று இயேசு அந்த நுகத்தை நான் கடவுளை பற்றி கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் லகுவானது. வாழ்க்கை பற்றி நான் கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் லகுவானது. உங்கள் மனதை சுகமாக வைத்துக் கொள்வதற்கான போதனை, என்னுடைய போதனை லகுவானது, அது அவ்வளவு சுமையானது அல்ல. ஆகவே என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்போ அன்றைக்கு யூதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு வரைக்குமே எந்த மனிதரெல்லாம் தங்களை மத நம்பிக்கைக்கு உட்படுத்தி என்றோ யாரோ எங்கோ எழுதின சட்டங்களை, பிரமாணங்களை, ஒழுக்க நெறிகளை, வாழ்வியல் முறைகளை எல்லாம் தன் மீது சுமத்தி கொண்டு அவைகளெல்லாம் கடைபிடித்தாக வேண்டும் என்று தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி கொண்டு அந்த வாழ்வியல் முறைமைகளோடு போராடி கொண்டிருக்கிறாரோ அவரெல்லாம் மனதளவில் நோய்பட்டவரே, மனநோய் பிடித்தவரே, மன சிதைவு அடைந்தவரே. அவருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் வெளியே தெரியாது. ஒரு மதவாதிக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் வெளியே தெரியாது. ஏனென்றால் அது மன அழுத்தம், மனநோய் என்று தெரியாமலேயே அவர் தனக்குத்தானே முரண்பட்டு இருக்கிறார். சரியா? ஆகவே தான் நான் வந்து உங்களுக்கு கடந்த வகுப்பிலே சொன்ன, கீழ்ப்படிதல் என்பதே ஒரு மன அழுத்தம், ஒரு மன நோய், அது ஒரு பிணக்கம், அது ஒரு முரண்பாடு. அப்படி மனிதர்கள் இங்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு, சட்ட திட்டங்களுக்கு, வாழ்வியல் முறைமைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய கட்டாயத்தில் தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள் இவர்கள். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கீழ்ப்படியணும்னா என்ன நடக்கணும்? தன்னை அவன் கீழ்ப்படுத்த வேண்டும், தன் எண்ணத்தை கீழ்ப்படுத்த வேண்டும், தன் உணர்ச்சியை கீழ்ப்படுத்த வேண்டும், தன் உணர்வை கீழ்ப்படுத்த வேண்டும், தன் விருப்பத்தை கீழ்ப்படுத்த வேண்டும், தன் செயலை கீழ்ப்படுத்த வேண்டும், தன் உடலை கீழ்ப்படுத்த வேண்டும். இத்தனையும் அவன் தன்னைத்தானே புறக்கணித்தால் மட்டும்தான், தன்னைத்தானே வெறுத்தால் மட்டும்தான், தன்னைத்தானே இழந்தால் மட்டும்தான் இன்னொருவர் சொல்லை ஏற்று கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இப்போ மோசேயினுடைய முறைமைகள் அத்தனை பாரமானவைகள். தெளிவா சொல்லிட்டார் பேதுரு, பிதாக்களாலும் சுமக்க முடியல, நம்மாலும் சுமக்க முடியல. நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த அத்தனை பாரமான நுகத்தடியை பொழுது இயேசுவிடத்தில் வருகிற சீடர்கள் கழுத்தின் மேல் ஏன் வைக்கணும்னு கேட்கிறார். சரி, சுமக்க கூடாத பாரம் என்பதனால் அவர்கள் சுமக்காமல் இருந்தார்களா? இதுதான் கேள்வி. இதுதான் நீங்க சிந்திக்கணும். சுமக்க கூடாத பாரம் என்பதனால் அவர்கள் சுமக்காமல் இருந்தார்களா? அத்தனை பேரும் சுமந்தவர்களே. ஏனென்றால் அவர்களால் சுமக்காமல் இருக்க முடியாது. சுமை என்றாலும் அதை அவர்களால் சுமக்காமல் இருக்க முடியாது. பாரம் என்றாலும் அதை அவர்களால் ஏற்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதற்கு தங்களை விற்று போட்டவர்கள், தங்களை அதிலே தொலைத்து விட்டவர்கள், தங்களை அதிலே இழந்து விட்டவர்கள். அப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் இறைவன் வாழ வைக்கிறான், வாழ சொல்லுகிறான் என்கிற கூற்றுக்கு, கொள்கைக்கு தங்களை ஒப்படைத்து விட்டவர்கள். சரியா? ஆகவே அந்த கொள்கை, அந்த கூற்று, அந்த முறைமை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், எவ்வளவு பாரமானதாக இருந்தாலும், சுமக்க கூடாத நிலையில் இருந்தாலும் அதை சுமந்துத்தான் ஆக வேண்டும் என்று மனதை தங்களை கட்டுப்படுத்தி, கட்டாயப்படுத்தி, வற்புறுத்தி, மனதில் முரண்பட்டு கொண்டே அதை வாழ்வில் செய்து கொண்டு வந்தவர்கள். சோ இவ்வளவு மன அழுத்தமோ, இவ்வளவு மன பாரமோ, இவ்வளவு மன சிதைவோ
மனதில் அமைதியற்ற இளைப்பாறுதலற்ற நிலையும் ஆகாயம் என்கிற வெட்டவெளி என்கிற அந்த மனதில் அந்த முதல் பூதத்தில் இருந்ததினால்தான் மற்ற பூதங்கள் கெடுகிறது. காற்று கெடுகிறது, கூடுகிறது அல்லது குறைகிறது. காற்று சிதைவுற்றால் காற்றினால் இயக்கப்படுகிற அடுத்த பூதமான வெப்பம் கெடுகிறது, கூடுகிறது, குறைகிறது. வெப்பத்தின் கூடுதலும் குறைதலும் நீரை பாதிக்கிறது. நீர் கெடுகிறது, நீர் கூடுகிறது, நீர் கெடுகிறது. இவைகள் எல்லாம் நிலமாகிய உடலில் நோயாக, வியாதியாக, பிணியாக வெளிப்படுகிறது. ஆக உடலில் நோய் வியாதி வெளிப்படுகிறது என்றால் புற சூழலால் ஏற்படுகிற பாதிப்புகளால் ஏற்படுகிற நிலை வேறு. அகத்திலிருந்து, அகமாகிய மனதின் அழுத்தத்தினால், மனதின் குலைவினால், மனதின் சீர்கேட்டினால், மனதின் சிதைவினால், மனதின் அழுத்தத்தினால், மனம் தனக்குத்தானே முரண்பட்டு இருப்பதனால். அந்த முரண்பாடு என்பது என்ன? உண்மையிலேயே வாழ விருப்பம் கொண்டிருக்கிற நிலை ஒன்று, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதங்கள் எழுதி கொடுத்து, பிரமாணங்கள் கொடுத்து, சட்டங்கள் கொடுத்து, மதம் இருந்து, மதத்தின் தலைவர்கள் இருந்து கண்காணிப்பு செய்து மனிதர்கள் இப்படி வாழவில்லை என்றால் அவர்களை குற்றப்படுத்தி, அவர்களை குறைவுபடுத்தி, அவர்களுக்கு தண்டனை கொடுத்து, அவர்கள் மீது கெட்ட அவப்பெயர்களை சுமத்தி, அவர்களை அவமானப்படுத்தி, அதற்கு இவைகளுக்கெல்லாம் பயந்து தான் விரும்பாத, தன்னால் முடியாத, தன்னால் லகுவாக இளைப்பாறுதலாக சுமக்க இயலாத பாரங்களை சுமந்து கொண்டு தவிக்கக்கூடிய நிலை ஒன்று. ஆக விரும்புற வாழ்க்கையை வாழாம, இத பின்னாடி பவுல் சொல்றார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை வெறுக்கிறதையே செய்கிறேன். சோ எதனால் இப்படிப்பட்ட நிலை வருகிறது? விரும்புகிறதை செய்யாமல், தோன்றுகிறதை செய்யாமல், எண்ணுகிறதை செய்யாமல், தனக்கு தேவையானதை செய்யாமல், லகுவாக இளைப்பாறுதலாக இயல்பாக இயற்கை தன்மையில் வாழ்க்கை வாழாமல், இவ்வளவு முரண்பாடு, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு மனச்சிதைவு ஒரு மனித மனதில் இருக்கும் போது அந்த ஆகாய வெளி எவ்வளவு சீர்கெட்டு இருக்கும். அப்படி சீர்கெட்ட அந்த ஆகாய வெளியில் இயங்குகிற காற்று, அந்த ஆகாய வெளியில் இயங்குகிற வெப்பம், அந்த ஆகாய வெளியில் இயங்குகிற நீர், இவைகளை கொண்டு ஆடுகிற இந்த உடலாகிய நிலம் வியாதிப்படாமல் இருக்க முடியுமா என்ன? சொல்லுங்க, வியாதிப்படாமல் இருக்க முடியுமா என்ன? எந்த பாஸ்டர் நோய் இல்லாம இருக்க முடியும்? எந்த விசுவாசி நோய் இல்லாம இருக்க முடியும்? எந்த மத சாமியார் நோய் இல்லாம இருக்க முடியும்? எந்த மதம் சார்ந்த மனிதன் வியாதி இல்லாம உடலை வச்சுக்க முடியும்? ஏனென்றால் அகம் தனக்குத்தானே முரண்பட்டு இருக்கிறது. அகம் தனக்குத்தானே முரண்பட்டு இருக்கிறது. வாழ்வியல், மனித வாழ்வியல் என்பது இளைப்பாறுதலாக இல்லை, அமைதலோடே இல்லை. ஏகப்பட்ட கேள்விகள், முன்னுக்கு முரணான கேள்விகள். இந்த கேள்விகள் எதுவுமே வாழ்க்கை சார்ந்த கேள்விகள் இல்ல. பாருங்க, இந்த கேள்விகள், தேவைகள் எதுவுமே மனிதன் தேடுகிற தேடல் தேவைகள் கூட தன்னுடைய உடலின் ஆரோக்கியத்துக்கோ மனதின் அமைதிக்கோ அல்ல, அவருடைய அறிவுக்கான தேடல். அந்த அறிவு கூட பாருங்க, எது தேவையான அறிவு, எது தேவையில்லாத அறிவு என்கிற தெளிவு கூட கிடையாது. எங்கேயாவது எதையாவது படிச்சிருது, எதையாவது உள்ள ஏத்துக்கிறது, அதை வச்சு போராடிட்டு இருக்கிறது. ஆகவேதான் இந்த குணமாக்குதல் என்னும் அந்த செயல்பாடு உபதேசம், போதனையை தொடர்ந்து நிகழ்கிறது. ஏனென்றால் மனம் அது செம்மையானால் எந்த ஒரு மந்திரம் கூட ஜபிக்க வேணான்ட்டாங்க இங்க உள்ள சித்தர்கள். இப்போ தேவனை உணர்ந்தவர்கள், கடவுளை உணர்ந்து, இறை உணர்ந்து, இன்பத்தை நுகர்ந்து அல்லது இன்பத்தில் திளைத்து இயற்கையோடு இணங்கி இயல்பாக வாழ்ந்த அத்தனை பேரும் தன்னைத்தானே தேவகுமாரர்களாக உணர்ந்தவர்கள். தங்கள் உடலின் மூலமாகிய பஞ்சபூதங்களே தேவகுமார தன்மையிலானது என்பதை உணர்ந்தவர்கள் அத்தனை பேருமே பிற மனிதர்களுடைய உடலின் நோய்களை, வியாதிகளை நீக்கி குணப்படுத்தும் செயலை செய்திருக்கிறார்கள். அது இயேசுவா இருந்தாலும் சரி, இங்குள்ள அனைத்து ஞானிகள், சித்தர்கள் ஆனாலும் சரி, அத்தனை பேருமே மனித உடலுக்கான மருத்துவத்தை அல்லது குணமாக்குதல் எனும் பணியை, அவர்களுடைய உண்மையை உரைத்தல், உண்மையை ஓதுதல், உபதேசித்தல் என்பதை தொடர்ந்து இந்த உடலை குணமாக்குதல் பணியும் நிகழ்ந்திருக்கிறது.
ஏனென்றால் அது மனிதர்களுக்கு அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க பாருங்க, வெறும் உடலை நேரடியாக குணமாக்கினவர்கள் எவருமே மீண்டும் நோய்வாய்ப்படாமல் அல்லது வியாதிப்படாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சில இடங்களில் இயேசுநாதர் கூட பாத்தீங்கன்னா அவருடைய நோய்களை குணப்படுத்தின பிறகு மீண்டும் அந்த செயலை செய்யாதே, மீண்டும் அந்த செயலை செய்யாதே, மீண்டும் அங்கு போகாதே, மீண்டும் இவ்வாறு இருக்காதே என்று அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகபட்சமா மனித உடலுக்கு ஏற்படுகிற, உடலில் வெளிப்படுகிற 4448 நோய்களுக்கு மூலமாக இருப்பது வாதம், பித்தம், கபம் என்கிற முப்பொருள் பிரச்சனை. இந்த பிரச்சனை என்பது இந்த மூன்றும் மிகினும் குறையினும் நோய் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இவை கூடுவதற்கும் காற்று, நீர், வெப்பம் இந்த மூன்றும் கூடுவதற்கும் குறைவதற்கும் அதிகபட்ச காரணமாக இருப்பது புறச்சூழல் கிடையாது, அகச்சூழல். அகச்சூழல் என்பது மனம் இளைப்பாறுதலோட, அமைதலோட, இயல்பாக இயற்கையோடோ தன் உடலோடோ தன்னுள் தானே இணக்கமாக வாழாத நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன்னுள் தானே இணக்கமாக வாழாத நிலை. மனம் தன்னுள் இணக்கமாக இருந்தால் உடலின் முப்பொருளும் இணக்கமாக இருக்கும். உடலின் முப்பொருள் இணக்கமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். ஆக முதலாவது என்ன நடக்கிறது என்றால், மதம் என்ன செய்கிறது என்றால் மனிதனுடைய மதியை சிதைத்து, மனிதனுடைய இணக்கத்தை கெடுத்து, மனிதன் தனக்குள் தானே பிணக்கமாகும் அளவுக்கு முரண்பாட்டை ஏற்படுத்தி விடுகிறது. உதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்காக எளிமையா சொல்ற கேளுங்க. வெள்ளிக்கிழமைனா பாஸ்டிங் போடணும்னு சபையில பாஸ்டர் சொல்றாரு. வெள்ளிக்கிழமைனா பாஸ்டிங் போடணும்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கோ பசி, இவன் வேலை செய்யறான், வேலைக்கு போறான். சும்மா வீட்டுல இருக்கிற அம்மா இல்ல, வீட்டுல இருக்கிற அம்மா தான் கூட வெள்ளிக்கிழமை வீட்டை பெருக்கணும், வீட்டை துடைக்கணும், பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பணும், புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்து அனுப்பணும், எவ்வளவும் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு இதனோட இதெல்லாம் பாஸ்டிங்கோடவே செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சபைக்கு வர ஓடணும். அங்க போய் உட்காந்து முக்கால போட்டுனே சும்மா எல்லாம் இருக்க முடியாது. அங்க பாடுற பாட்டுக்கெல்லாம் கையடிக்கணும், கை தட்டி சத்தமா பாடணும், அல்லேலூயா சொல்லணும், ஸ்தோத்திரம் போடணும், அந்நிய பாஷை பேசணும், ஜப குறிப்புகள் வர கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் வர ஜபம் பண்ணணும். இவ்வளத்தையும் பசியாவே செய்யணும். ஆனா விருப்பம் என்ன? விருப்பத்தை விடுங்க, விருப்பம் மனம் சார்ந்தது. உடம்பே எங்க என்ன உண்டாக்கி இருக்கு? ஒரு பசியை உண்டாக்கி இருக்கு. பசியை பொறுத்துட்டு இவ்வளவு செய்யணும். சாப்பிடணுங்கிற விருப்பம் வேற ஒரு பக்கம் இருக்குது. இப்ப இந்த விருப்பத்துக்கு முரணா மனம் போராடணும், அந்த விருப்பத்தை தடை செய்யணும். இந்த உணர்வு, பசி என்கிற இயல்பான உடல் உணர்வோடு போராடணும். இவ்வளவு மனதின் விருப்பத்தோடு ஒரு முரண்பட்ட போராட்டம், உடலின் இயல்பான இயற்கை உணர்வோடு ஒரு முரண்பட்ட போராட்டம். இந்த போராட்டத்தை பல மணி நேரம் உடலும் மனமும் தனக்குள்ளே போர் செய்கிறது. இது மகாபாரத போரை விட மிகப்பெரிய போர். இப்படி மனதளவிலும் உடலின் உணர்வோடும் தன்னுள் தானே தனக்கு தானே எதிரியாக போராடும்படி மதம் மனிதனை செய்துவிட்டது. அதுக்கு உதாரணம் தான் இந்த பாஸ்டிங் பிரேயர். சரியா? இப்படிப்பட்ட போராட்டத்தில் மனிதன் இருப்பதினாலே அதனுடைய விளைவு என்னன்னா முப்பொருள் சிதைவு நடக்கிறது. மனம் சிதைகிறது, மனம் தனக்குத்தானே முரண்பட்டு போராடி கொண்டிருக்கிறது. தானே தன்னுடைய உணர்வுக்கு எதிராக மனிதன் போராடுகிறான். இந்த போராட்டத்தினாலே முப்பொருள் கூடுகிறது, குறைகிறது, சிதைவு ஏற்படுகிறது. இந்த சிதைவு தான் உடலில் பல்வேறு நோய்களாக வெளிப்படுகிறது. அப்ப இந்த நோய்கள் குணமாக்கப்படணும் அப்படின்னா மனம் தெளிவு பெறணும், மனம் செம்மையாகணும். மனம் மதத்தின் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட வேண்டும். சரி, அதனால தானே இயேசுநாதர் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். You are totally free to live, free to enjoy. நீங்க முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கைய உங்க விருப்பத்துல, உங்க வாழ்க்கைய உங்க உணர்வுகள்ல, உங்க வாழ்க்கைய உங்க நிம்மதியின்படி இளைப்பாறுதலோட அனுபவிக்கும்படி இங்க அனுப்பப்பட்டவர்கள். யாருக்கு எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போடுறது?
யாரு யாருக்கு என்ன துணியை உடுத்தணும், என்ன துணியை உடுத்தக்கூடாதுன்னு எழுதி கொடுக்கிறது? 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கேயோ ஒருவன் எழுதி கொடுத்த சட்டங்களை 4000 ஆண்டுகளுக்கு பிறகு 4000த்துக்கும் அதிகமான மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய நான் எப்படி அதை கடைபிடித்து வாழும்படி கடவுளை அமைந்து அதை திணிக்க முடியும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது முதல் பொருள் என்பதே நிலமும் பொழுதும். அதுதான் உண்மை. எந்த நிலத்தில் இறைவன் என்னை படைத்திருக்கிறார், அந்த நிலத்தின் பொழுது பருவநிலை எப்படி இருக்கிறது, அதற்கு ஏற்ற நிலையில் என் உடலுக்கு ஒத்து போகிற உணவு என்ன, என் உடலுக்கு ஒத்து போகிற உடை என்ன, வாழ்க்கை சூழல் என்ன, இதை அமைத்துக் கொள்வதற்கான புத்தியோடும் அறிவோடும் தான் இறைவன் என்னை படைத்திருக்கிறான். இதில் விருப்ப தேர்வு என்னுடையது. என்ன உணவை இப்போது நான் சாப்பிட வேண்டும், இது எனக்கு ஒத்துக்கொள்ளும். இதுல எந்த உணவும் பாவமும் கிடையாது, எந்த உணவும் பரிசுத்தமும் கிடையாது, எந்த செயலும் பாவமும் கிடையாது, எந்த செயலும் எனக்கு ஒத்துக்கலன்றதுதான் பிரச்சனையை தவிர பாவம் புண்ணிய கணக்கு, பாவம் பரிசுத்த கணக்கு இதுல எதுவுமே கிடையாது. இப்படி வாழ இறைவன் என்னை இங்க அனுப்பி இருக்கும் போது நான் மோசே எழுதின சட்டங்களை கையில எடுத்து புக்கை எடுத்து வச்சுன்னு நான் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இன்னைக்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எவ்வளவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, வெள்ளையா உடுத்தலாமா கருப்பா உடுத்தலாமா, இந்த கதையெல்லாம் எழுதப்பட்டதுல தேடிட்டு இருந்தா என் மனம் எப்படி இளைப்பாறுதல இருக்க முடியும்? என் மனம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் மனம் எப்படி என் விருப்பத்தில் என் வாழ்க்கை இயங்காத போது என் மனம் எப்படி இளைப்பாறுதலாக இருக்கும்? சுமப்பதற்கு அரிதான நுகத்தை நானே எடுத்து என் கழுத்தின் வைத்துக் கொள்கிறேனே. கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு நுகம், இஸ்லாமிய மதம் என்பது ஒரு நுகம், இந்து மதம் என்பது ஒரு நுகம். எந்த மதமா இருந்தாலும் அது ஒரு பாரமான சுமை, நமக்கு நாமே தூக்கி நம் கழுத்தின் மேல் வைத்துக் கொள்வது. எந்த ஒரு வேதமும் ஒரு நுகம் தான். அதனால்தான் கடவுளை உணர்ந்தவர்கள் மதமற்றவர்கள், கடவுளை உணர்ந்தவர்கள் வேதமற்றவர்கள். இயேசுவினுடைய வேதம் எது? இயேசுவினுடைய மதம் எது? இயேசுவினுடைய வாழ்க்கை முறை சட்டங்களை எங்கிருந்து அவர் படித்தார்? ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாது. இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து உண்கிறார்கள். இப்ப இயேசு மோசே கிட்ட நான் தான் எங்க அப்பா தான் பிதா தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு, அதையே ஏன் கூட இருந்தே மீறீங்களா எங்க அப்பா சட்டத்தை அப்படின்னு சீசன்ல போட்டு அடிச்சாரா, தண்டிச்சாரா, கோபிச்சாரா? மனிதன் தன்னுடைய உயிரின இயல்புக்கும் மனிதன் தன்னுடைய உயிரின இயற்கை வாழ்வியல் முறைமைக்கும் விலகுவதுதான் கடவுளின் சட்டமா? அதற்கு முரண்பட்டு போராடுவதுதான் ஆன்மீகமா? எதனாலே நோய்? மனதை அப்படி அல்லவா நாம் கெடுத்திருக்கிறோம். மனதை நாம் மதத்திற்கு அவ்வளவு அல்லவா அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். மத கருத்துக்களை, மத வேதங்களை அவ்வளவு மனதில் நாம் ஏற்றி வைத்து திண்டாடி கொண்டிருக்கிறோமே, போராடி கொண்டிருக்கிறோமே. வாழ்க்கை கொண்டாட்டமாவா இருக்குது? உடம்பு கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு. வாழ்க்கை நிம்மதியாவா இருக்குது? உடம்பு நோய் இல்லாம இருக்கிறதுக்கு. மனசு நல்லாவா வச்சிருக்கிறோம்? உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு. பாருங்க, ஃபேமிலி டாக்டர் இல்லாத பாஸ்டருங்க யாருங்க இங்க? மருந்து மாத்திரை தின்னாத பாஸ்டருங்க யாருங்க இங்க? எதனால? இயேசுநாதர் எவ்வளவு மருந்து மாத்திரை தின்னு இருந்தாரு? எந்த ஃபேமிலி டாக்டர் இயேசுநாதர் வச்சிருந்தாரு? ஃப்ரீயா இல்லையே, நிம்மதியா இல்லையே, நெசமா வாழலையே, உண்மையை உள்வாங்கலையே. ஒரு நாய்க்கும் நரிக்கும் காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கும் மரத்துல கூடு கட்டி வாழ்கிற பறவைக்கு இருக்கக்கூடிய உடல் சுகமும் வாழ்க்கை சுகமும் கூட மனுஷங்களாக்கி நமக்கு இல்லையே. யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? யாருக்காக வேஷம் போட்டு இருக்கிறோம்? யாருக்காக பாசாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் இவ்வளவு மத சண்டைகள் நமக்கு? இதனால என்னத்தை அடைஞ்சோம்? நோயை தவிர, வியாதியை தவிர, உடல் நல கேடை தவிர, இந்த மதங்களால, இந்த மத சுமைகளால, இந்த மத செயல்பாடுகளால, சடங்கு சம்பிரதாயங்களால மனிதர்கள் சம்பாதிச்சதுதான் என்ன? சொல்லுங்க. எவ்வளவு உண்மையை உள்வாங்கி நீ மனிதனாகிறாயோ, எவ்வளவு உண்மையை உள்வாங்கி நீ அமைதல் அடைகிறாயோ, எவ்வளவு உண்மையை உள்வாங்கி
நீ இளைப்பாறுதலுக்கு திரும்புகிறாயோ, எவ்வளவு உண்மையை உள்வாங்கி உன் இயல்புக்கு வருகிறாயோ, உயிரின இயல்புக்கு வருகிறாயோ, அவ்வளவும் உன் மனம் தெளிவடைகிறது, செம்மையாகிறது. அந்த மனம் தெளிவடைந்தால் தன்னாலேயே இந்த முப்பொருள் காற்று, வெப்பம், நீர் அது கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, சமநிலைக்கு திரும்பிடும். மனசு துக்கமான தன்னால சளி தொந்தரவு வந்துருங்க. மன அழுத்தம் இருந்தா தன்னால முதுகு வலியும் முழங்கால் மூட்டு வலியும் வந்துருங்க. உடலுக்கு வரக்கூடிய நோய்களில் அதிகமான தாக்கத்தை செலுத்துவது மனம் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மனம் சரியில்லை, மன நிம்மதி அல்ல, மன சந்தோஷமா இல்லை, மனம் ஒரு நிலையில் இல்லை, ஒத்த தன்மையில் இல்லை. அது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது சரியா அது தப்பா, இவங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியா, ஒரு யூதனுக்கு இருக்கிற பிரச்சனை பாருங்க, டென்ஷன் பாருங்க. பிரதான ஆசிரியர் சொல்றதை கடைபிடிக்கிறதா, வேத பாரகர் சொல்றதை கடைபிடிக்கிறதா, பரிசேயர் சொல்றதை கடைபிடிக்கிறதா, இல்ல சதுசேயர்கள் முறைப்படி வாழ்வதா, இல்ல எசேனியர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா அவங்க சொல்றபடி நடக்கிறதா, இல்ல செலோத்தியர்கள் சொல்றாங்களா அவங்க சொல்றபடி நடக்கிறதா, இப்ப புதுசா இயேசு ஒருத்தர் தோன்றி இருக்கிறாரு அவரை பின்பற்றி போய் அவர் சொல்றது நடக்கிறதா? எவனுக்காவது என்ன இறைவன் படைச்சிருக்கிறான், எனக்கு அவன் உடம்பை கொடுத்திருக்கிறான், எனக்கு அறிவை புத்தியை கொடுத்திருக்கிறான், என் வழியே நான் போகிறேன், என்னுடைய உடலை பின்பற்றி நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையை என் விருப்பத்தில் நான் வாழ்கிறேன், எவன் சொல்றதோ நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற இடத்துக்கு எவனும் வரலையே. அப்படி வந்துட்டு அவனுக்கு நோயெல்லாம் போயிடுமே. இப்ப என்ன கேட்டு இருக்கிறவங்க நீங்க கொடுத்தா நான் சொல்றது கூட நீங்க கேட்க மாட்டேன்ற முடிவு பண்ணித்தான் கேட்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளின் மெய்த்தன்மை என்ன? அந்த மெய்ப்பொருளை காணாத வரைக்கும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடியுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது யார் சொன்னதா இருக்கணும், எங்க எழுதுனதா இருக்கட்டும், அது பரிசுத்த பைபிள் எழுதிருக்கட்டும், இல்ல பரிசுத்த குரான்ல எழுதிருக்கட்டும், இல்ல பரிசுத்த பகவத்கீதையில எழுதிருக்கட்டும், சொன்னவங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருக்கட்டும், உனக்கு அது உடன்படுகிறதா? உனக்கு அதில் இணக்கம் ஏற்படுகிறதா? ஒன்றோடு நீ இணங்கி செயல்படும் போது அது உனக்கு கேடு விளைவிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதனோடு நீ இணக்கமாக செயலாற்றினாலும் அது உனக்கு கேடு விளைவிக்காது. பயத்தோடு ஒன்றை செய்வாயானால், முரண்பட்டு ஒன்றை செய்வாயானால், கட்டாயத்தின் பேரில் ஒன்றை செய்வாயானால், உன்னை நீயே வருத்தி கொண்டு நொந்து கொண்டு ஒன்றை நீ செய்வாயானால், கடைபிடிப்பாயானால், முரண்பாடோடு ஒன்றை நீ செய்வாயானால், பிணக்கத்தோடு செயல்படுவாயானால், அது உனக்கு தீமையான விளைவை, பாதிப்பை, நோயை, வியாதியைத்தான் ஏற்படுத்தும். பெரும்பாலும் மத சடங்குகளை மனிதர்கள் இணக்கத்தோடு தான் செய்கிறார்கள், அச்சுறுத்தலோடு பயத்தோடு தான் செய்கிறார்கள், கவலையோடு தான் செய்கிறார்கள், வருத்தி கொண்டு தான் செய்கிறார்கள், ஒடுக்குதல் என்னும் பெயரில் தான் அதை செய்கிறார்கள். விருப்பத்தோடு செய்வது இல்லை, இயல்பாக செய்வது இல்லை. நீ இயல்பாக வாழ வந்திருக்கிறாய். வெறும் உன் பசிக்கு சாப்பிடு, உன் தூக்கத்துக்கு தூங்கு, உன் காமத்தை நிறைவேற்று, உன் தாகத்துக்கு குடி, உன்னுடைய உடலின் வலுவுக்கும் உன் தேவைக்கும் தகுந்த அளவுக்கு உன்னுடைய உழைப்பை நிறைவேற்று. அவ்வளவுதான் வாழ்க்கை. மற்ற உயிரினங்களும் அப்படிதான் வாழுது. மற்ற உயிரினங்களுக்கு மேல வாழக்கூடிய அளவுக்கெல்லாம் நீ இங்க படைக்கப்படல. அவைகள்லாம் உணர்வற்று உள்வாங்காமல் இவை இந்த உடலின் உணர்வுகளை நிறைவேற்றி, இந்த தேவைகளை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ இவைகளெல்லாம் உணர்ந்து நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இதையெல்லாம் கொடுத்தவ யாரு? இதெல்லாம் இந்த பசியை கொடுத்தவ யாரு? இந்த ருசியை கொடுத்தவ யாரு? இந்த உணர்வை கொடுத்தவ யாரு? இந்த வாழ்க்கை இவ்வளவு இன்பமா அமைச்சு கொடுத்தவ யாரு? இந்த உணவை இந்த உடலோடு தொடர்பு படுத்துற இந்த ஏற்பாடு செஞ்சது யாரு அப்படின்னு சிந்திச்சு அவனை உள்வாங்கி நன்றி சொல்றதுக்கான ஒரு உயிரின நீ. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ அறிவுரையப்பட்டு மதங்களை உண்டாக்கி, வேதங்களை படைச்சு, சட்டங்களை எழுதி, இது சரி அது தப்பு, இது நியாயம் அது நியாயம் இல்ல, இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும், ஏகப்பட்ட விதிமுறைகளை நீயே உனக்கு உருவாக்கிக்கணும். இல்ல எவனோ என்னைக்கோ உருவாக்குறதெல்லாம் தூக்கி உன் தலைமையில போட்டுக்கணும். ஓய்வு நாளுன்னு ஒரு நாள், ஏதையா ஓய்வு நாள்? கடவுள் ஓய்ந்து இருக்க முடியுமா என்ன? கடவுள் ஓய்ந்திருக்க முடியுமா? கடவுள் ஓய்ந்தா என்ன ஆகும்? இங்க சொல்லிட்டான்,
நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அவன் அசைவற்று போனால் அத்தனையும் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீ நான் மட்டும் ஓய்ந்துட முடியுமா என்ன உயிரோடு இருக்கிற வரைக்கும்? சொல்லுங்க, என்ன நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம்? நாம மனதை இவ்வளவு சிதைத்து விட்டு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியுமா என்ன? அங்கதான் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிற அந்த யூதர்களுக்கு தான் இப்போ தேவகுமாரனுடைய வெளிப்பாடு நடக்குது. இயேசு தன்னை தேவகுமாரனாக உணர்ந்தவர். அந்த தேவகுமாரத்துவத்தில் அந்த குமாரத்துவமே குணப்படுத்தும் தன்மை கொண்டது. அதான் நான் உங்களுக்கு விளக்க வரேன். குமாரத்துவமே குணப்படுத்தும் தன்மை கொண்டது. குமாரத்துவம் என்பது என்ன? என் அப்பா என்னை எப்படி படைச்சானோ அப்படியே இருக்கிறது. என்னை படைச்சது எங்க அப்பந்தான் உணர்ந்துக்கிறது. நான் நேரடியா கடவுளில் இருந்து வந்தவன் என்பதை உணர்ந்து கொள்வது குமாரத்துவம். எங்க அப்பா அம்மா யாரா இருக்கலாம், அவங்க வழியா நான் வந்திருக்கலாம், அவங்க என்னை பெற்றெடுத்திருக்கலாம், எங்க அம்மா உடம்புல எனக்கான உடம்பு தயாராகி இருக்கலாம், எங்க அப்பாவில் இருந்து எனக்கான உயிரணு வெளிப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நான் அவர்களாலே வந்தவன் கிடையாது, அவர்களாலே பிறந்தவன் கிடையாது. அவர்கள் இந்த உடலை செய்யவில்லை, அவர்கள் இந்த உயிரை எனக்கு வழங்கவில்லை. அவர்கள் வெறும் ஊடகம், வழி. அவர்கள் வழியாக நான் வெளிப்பட்டிருக்கிறேன். நான் நேரடியாக கடவுளில் இருந்து வந்திருக்கிறேன். கடவுள் தான் என்னை பெற்றெடுத்திருக்கிறான். கடவுள் தான் எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறான். கடவுள் தான் எனக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறான். கடவுள் தான் எனக்கு உள்ளமாக இருக்கிறான். நான் கடவுளில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறேன் என்று கடவுளையே நேரடியான பெற்றோராக, தாய் தந்தையாக, முதன்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் குமாரத்துவம். அந்த குமாரத்துவம் இயேசுவில் இருந்தது. அந்த குமாரத்துவம் உங்களுக்கு வரும்போதே உங்களுடைய மனம் முதன்மையான கட்டில் இருந்து விடுதலை பெறுகிறது. என்ன அந்த முதன்மையான கட்டு? எங்க அப்பா அம்மா தான் என்னை பெத்தாங்க, அவங்கதான் எனக்கு உண்மையான பெற்றோரு, அவங்கதான் எனக்கு பூமிக்கு கொடுத்தது. நீ ஒத்துக்கும் போது, நீ ஏத்துக்கும் போது அவங்க மதத்தை ஏத்துக்கிற, அவங்க ஜாதியை ஏத்துக்கிற, அவங்க சம்பிரதாயங்களை ஏத்துக்கிற, அவங்க பழக்க வழக்கங்களை ஏத்துக்கிற, அவங்க நம்பிக்கையை ஒத்துக்கிற, அவங்க என்னென்ன சடங்குகள் செஞ்சாங்களோ அதெல்லாம் ஒத்துக்கிற, அதுக்கெல்லாம் உன்னை உட்படுத்திக்கிற. ஆனா உன்னுடைய மனம் வேறொன்று சொல்லுது, உன் மனம் வேறொன்று விரும்புது. உண்மையாலுமே உன்னுடைய இயல்பு வேறொன்றுக்கு அழைக்குது. நீ எங்கு பிறந்தாயோ, அங்கு யாரை பெற்றோர் என்று ஒத்துக்கொண்டாயோ அவர்களுக்கு இருந்தவைகள் எல்லாம் நீ உன் மீது ஏற்றுக்கொள்ளும் போது இது ரெண்டுக்குமே முதல் போராட்டம் துவங்கிடுது. குழந்தையிலிருந்து நீ போராட்டத்தோட தான் வளர்ற. உன்னுடைய உண்மையான இயல்புக்கோ, உன்னுடைய உண்மையான விருப்புக்கோ, நீ பிறந்த குடும்பத்தில் இருந்து நீ பெற்றுக்கொண்டு, கடன் வாங்கி கொண்டு, கற்றுக்கொண்டு, சேர்த்துக்கொண்ட அந்த களிம்புகளுக்கும் கசடுகளுக்கும், இந்த ரெண்டுக்கும் ஒரு போராட்டம், ஒரு முரண்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சரியா? இந்த முரண்பாடு இயேசுவுக்கு கிடையாதுங்க. ஏனென்றால் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும், நான் என்ன செய்ய வேண்டும் என்றும், நான் எங்கே போக போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். இது தாய் தந்தை புறக்கணிப்பு கிடையாது, குடும்ப புறக்கணிப்பு கிடையாது, உண்மையை உள்வாங்கிக் கொள்வது. பெற்றோருக்கு கடமை செய்யாது போவது கிடையாது, இல்ல பெற்றோரை மதியாம போவது கிடையாது. என்ன இருந்தாலும் அவர்கள் வழியாக நாம் வந்திருக்கிறோம். அவங்க ஒத்துக்கிட்டு தான் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க சித்தம் கொண்டு விரும்பிதான் என்னை சுமக்க, என்னை பெற்றெடுக்க அவங்க இந்த செயல்ல இறங்கி இருக்கிறாங்க. அதனாலே அவர்கள் என்னுடைய மூலம் அல்ல, அவர்கள் என்னுடைய ஆதாரம் அல்ல, அவர்களுடைய மூலக்கரு அல்ல. அவர்களுடையது அனைத்தையும் நான் என்னுடையதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அந்த இடத்திற்கு வரணும். சரியா? மரியாளுக்கு பிறந்ததுனால, யோசேப்பால வளர்க்கப்பட்டதுனால, இல்ல யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்ததுனால, அந்த நிகழ்ச்சி எப்படி நமக்கு தெரியாது. அதை தீர்ப்பு எழுத நான் இங்க இல்ல. யோசேப்பு மரியாளை பெற்றோராக கொண்டு வளர்ந்ததினால் யோசேப்பின் மதம் இயேசுவின் மதமாகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரியாளின் ஜாதி இயேசுவின் ஜாதி ஆகவில்லை. அவர்களின் இனம் இயேசுவின் இனமாகவில்லை. அவர்களின் வாழ்க்கை முறை இயேசுவின் வாழ்க்கை முறையாகவில்லை. இவைகளெல்லாம் கடந்து
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்னுடைய வாழ்க்கை போக்கை எப்படி அமைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை போக்கின்படி நான் போகிறேன். இத குடும்பம் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காம போனாலும் சரி, உலகம் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, உலகமே எனக்கு முரண்பட்டாலும் என்னுடைய விருப்பத்தோடு என்னுடைய வாழ்க்கை போக்கோடு எனக்கு இயல்பாக இறைவன் அமைத்த இந்த வழிகளோடு வாழ்வோடு ஒரு உள் போராட்டத்தை நான் அமைத்துக் கொள்ள மாட்டேன். வெளி போராட்டம் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், எனக்கு வெளியே எல்லாரும் போராடட்டும், எல்லாரும் அதை எதிர்க்கட்டும், எல்லாரும் அதை விரும்பட்டும், விரும்பாம போகட்டும், ஆனால் எனக்குள்ளாக முரண்பட்ட வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் என்று தனக்குள்ளாக ஒரு முழுமையான விடுதலை பெற்ற தேவத்துவத்தில் இயேசு வாழ்ந்தார். அதுதான் இயேசுவின் குமாரத்துவம். ஆகவே தான் அவர் தன்னுடைய உடலில் நோயற்று இருந்தார், தன்னுடைய உடலில் ஆரோக்கியமானவராக இருந்தார், தன்னுடைய உடலில் அவர் பிணிகளற்ற ஒரு பிணக்கமற்ற இணக்கத்தோடு இருந்தார். அந்த இணக்கம், அதாவது உடலின் பஞ்சபூதத்தினுடைய இணக்கம் இருக்கு பாருங்க, அந்த உடலின் பஞ்சபூதத்தின் இணக்கம் இந்த அண்டம் என்கிற இந்த பிண்டத்தின் பஞ்சபூத இணக்கம் இந்த அண்டத்தின் பஞ்சபூத இணக்கத்தோடு தொடர்பு படக்கூடியது. தன் உடலை பிணக்கம் இல்லாம, தன் உடல் பிணக்கம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய மனதை முதல்ல பிணக்கம் இல்லாம வைக்கணும். மனதை பிணக்கம் இல்லாம வைக்கணும்னா என்ன பண்ணணும்? மனதுல மதம், ஜாதி, இனம், மொழி, வெறி இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. சரியா? குடும்பம் தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் சுமக்க கூடாது. திணிக்கப்பட்டவைகள், கற்பிக்கப்பட்ட கசடுகளை எல்லாம் ஒத்துக்கொள்ள கூடாது. முதன்மையான விடுதலை என்ன? நேரடியாக கடவுளில் இருந்து வந்தவன் நான், கடவுளே என்னுடைய தாய் தந்தை, கடவுள் இந்த உடலை எனக்கு கொடுத்திருக்கிறான். இதில் ஏற்படுத்தப்படுகிற உணர்வுகள் என்ன? அந்த உணர்வுகளை நான் மதிக்க வேண்டும். பசிக்கும் போது நான் சாப்பிடணும். எது என் உடலுக்கு ஒத்துக்கொள்கிறதோ அதையெல்லாம் நான் சாப்பிட வேண்டும். இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் நிலம் என்ன, என் பொழுது என்ன, என் உடல் என்ன, என் உணர்வு என்ன, என் பசி, என் தாகம், என் காமம், என் தேவை என்ன, என் விருப்பம் என்ன, எதை செய்தால் நான் திருப்தி ஆகிறேன். அடுத்தவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்தல் அல்ல, அடுத்தவங்க கிட்ட நல்ல பெயர் எடுக்க போராடுறது இல்ல. பிரதான ஆசாரியன் எல்லாம் என்ன பாராட்டணும், வேதபாரகன் பரிசையெல்லாம் என்ன ஒத்துக்கணும், சதுசேயர் எசேனியர் எல்லாம் என்ன மெச்சுக்கணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இயேசு இருந்திருந்தால் அவரும் நோய்வாய்ப்பட்டுதான் இருந்திருப்பார். அவர் தெளிவா இருந்தாரு. கடைசியில கொஞ்ச நஞ்சு இருந்து அந்த சீஷர்களே என்னை விட்டு போ, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ? சரி, நீங்க போனாலும் என்னை படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பிதா என்னை தனியே இருக்கவே இல்லை, அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். இது அவர் தந்த வாழ்க்கை. அவருக்கு புகழ்ச்சியாக வாழ வேண்டும், அவரால் நான் பாராட்டப்பட வேண்டும், அவர்தான் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை மட்டுமே நான் எப்போதும் செய்ய வேண்டும். இத பெத்தவங்க ஒத்துக்கினா, ஒத்துக்காம போனா, கூட பிறந்தவங்க அக்செப்ட் பண்ணா, அக்செப்ட் பண்ணலன்னா என்ன? என் வாழ்க்கை எனது போக்கில், எனக்கு அமைக்கப்பட்ட வாழ்க்கை போக்கில் நான் போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மன தெளிவும் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையும் மனிதர்களாகிய நமக்கு இருக்க பாருங்க. இந்த எந்தெந்த மதத்துல இருக்கிறோமோ அந்தந்த மத தலைவனுக்கெல்லாம், சாமியார்களுக்கெல்லாம் பயப்படணும், பாஸ்டர்களுக்கெல்லாம் பயப்படணும், சபையாருக்கு பயப்படணும், வீட்லயே அப்பா அம்மாவுக்கு பயப்படணும். எல்லாத்தையும் பாருங்க, பயந்து நடுங்கி பிடிச்சு பிடிக்காததா இழுத்து போட்டு செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? நல்ல பேரை காப்பாத்திக்கிறதுக்காக செய்யறோம். நல்லவன் பேர் எடுக்க செய்யறோம், சரியானவன் பேர் எடுக்க செய்யறோமே தவிர எதையுமே விருப்பத்தோடு இணக்கமா செய்யல. பிணக்கமானதைத்தான் செய்கிறோம், ஆனால் பேர் எடுக்க செய்கிறோம். ஏனென்றால் எனக்கு இணக்க, நான் எதனோடு உடன்படுகிறேனோ, எனக்கு எது இணக்கமோ அதை நான் செய்தால் இந்த உலகம் ஒத்துக்க மாட்டேந்தே. கெட்டவன்றாங்களே, மோசன்றாங்களே, புறக்கணிக்கிறாங்களே, ஒதுக்குறாங்களே. எல்லாத்துக்கும் பயந்து என்னை நானே கட்டுகளுக்கு உட்படுத்திக் கொள்கிறேன், என்னை நானே நான் கட்டிக் கொள்ளுகிறேன், விடுதலையற்ற இளைப்பாறுதலற்ற வாழ்க்கையை வாழ்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று இல்ல, உள்ள அழுவுற வெளியே சிரிக்கிற, நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன். முதல் மரியாதை படத்துல சிவாஜி கொடுத்திருப்பாங்க அந்த பாட்டை. உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற, நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன். அப்படியே உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு
வச்சு வாழ்ற நமக்கு உடம்பு எப்படிங்க சுகமா இருக்கும்? உடம்பு எப்படி நோய்வாய்ப்படாம இருக்கும்? பிணி பிடிக்காம இருக்குமா என்ன? உடல் எவ்வளவு வலிய வேதனை சுமக்கும். மனதின் அத்தனை அழுத்தத்தையும் அத்தனை முரண்பாட்டையும் உடல் தானே சுமக்குது. இப்ப குணமாக்குதல் நிகழ வேண்டும் என்றால் எல்லா குமாரத்துவத்திலும் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. எல்லா குமாரத்துவமும் குணப்படுத்தும் இயல்பை, குணப்படுத்தும் தன்மையை இயல்பாகவே கொண்டிருக்கிறது. எப்படி பாருங்க, மனிதர்கள் மட்டும் கடவுள் பிள்ளைங்க இல்ல அப்படி நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. படைப்புகள் அத்தனையுமே கடவுள் பிள்ளைகள் தான். சரியா? காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் நல்லா குறிச்சுக்கோங்க. ரோமர் 1:20-21. காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப எல்லாம் அவரிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அவர் பெற்றெடுத்தது, அவருடைய படைப்பு, அல்லது அவரேதான் அத்தனை படைப்புகளுமாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பது எல்லாமே அவருடைய பிள்ளைதான். எல்லாமே குமாரத்தி தான். அந்த ரோமர் 8 கூட பாத்தீங்கன்னா சகல படைப்புகளும் குமாரன் வெளிப்படுவதற்காக, குமாரத்துவம் வெளிப்படுவதற்காக ஏகமாக தவித்து காத்து கொண்டிருக்கிறது பவுல் எழுதியிருப்பாரு. அப்ப அந்த குமாரத்துவம் என்பது என்ன? குமாரத்துவம் எல்லா படைப்பும் இருக்கு. ஒரு மரம் தேவனுடைய குமாரன், ஒரு புழு தேவனுடைய குமாரன், ஒரு பூச்சி தேவனுடைய குமாரன், ஒரு விலங்கு பறவை தேவனுடைய குமாரன். இதை உணர்ந்துக்கிற திறன் அவைகளுக்கு இல்ல, இதை உணர்ந்துக்கிற திறன் மனிதனுக்கு இருக்கு. அவ்வளவுதான் வேறுபாடு. இப்போ ஒரு உடல் தேவகுமாரன் தான் மனிதர்களுடைய உடல். எல்லா உடலுமே இந்த உலகத்துடைய படைப்புகளாகிய எத்தனை உடல்களுமே பஞ்சபூதமாகிய தேவகுமாரன் தான். இப்ப அந்த குமாரத்துவம் என்ன செய்து பாருங்க, ஒரு இலைய பிச்சு தின்னா அது இன்னொரு உடலுக்கு மருந்தாவும் ஆகுது, உணவாகவும் ஆகுது. ஒரு காய்கறியை பிச்சு தின்னீங்கன்னா அது உடலுக்கு உணவாகவும் ஆகுது, மருந்தாகவும் ஆகுது. ஏன் ஒரு ஆடு மாடை வெட்டி தின்னா கூட அது உணவாகவும் மாறுது, மருந்தாகவும் மாறுது. சரியா? அதாவது இயல்பு கெடாம இயற்கையோட கடவுள் அதனை எப்படி வெளிப்படுத்தி படைத்தானோ அந்த தன்மையிலேயே இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் உணவுதான், உடல் மருந்து தான், வேறொரு உடலுக்கு மருந்து தான். சோ விலங்குகளும் மரங்களும் புற சூழலால பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படுமே தவிர அகசூழலால அவைகள் கெடுக்கப்பட்டு நோய்வாய்ப்படுறது கிடையாது. சரியா? புற சூழலால பலமான காற்று, புயல், வெளியே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைமைகளுடைய மோசமான பருவநிலைகள் மூலமா ஏற்படுகிற விளைவுகளால அவைகள் பாதிக்கப்பட்டு உடல்நலக்கேடு அடைந்து அழிந்து போகிறது, மறிக்கிறது, மாண்டு போகிறதே தவிர அகசூழலால அவைகள் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படுகிறது இல்லை. அதனால மரத்துக்கு நோய் வரும், அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். விலங்குகளுக்கு நோய் வருது, தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. மனித உடலுக்கு நோய் வரும், தன்னைத்தானே குணமாகின்னு தான் இருந்தது. ஆனா இப்போதான் மருந்துகளும் மாத்திரைகளும் மருத்துவமனைகளும் ஏராளம் தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த உடல் இயற்கையிலிருந்து விலகிவிட்டது, இயல்பில் இருந்து விலகிவிட்டது. இதற்குள்ள இருக்கிற மனம் மனித தன்மைக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. கடவுள் எப்படி இருக்க படைச்சானோ அதுல இருந்து தூரமாகி மனிதன் என்பதை இழந்து, மனிதன் என்பதை தொலைத்து கடவுள் மனிதனாக இருக்க படைத்தான். ஆனால் நாமோ மதவாதிகளாக மாறிவிட்டோம். போன வாரம் சொன்னபடி ஆசாரியர்களாகிவிட்டோம், பாஸ்டர்களாகிவிட்டோம், தீர்க்க தரிசிகள் ஆகிவிட்டோம், சுவிசேஷர்கள் ஆகிவிட்டோம், தலைவன் ஆகிவிட்டோம், குரு ஆகிவிட்டோம், ஞானி ஆகிவிட்டோம், இது ஆகிட்டோம், அது ஆகிட்டோம், என்னென்னமோ வேஷங்களை போட்டு பூசிக்கிட்டோம். கடவுள் நமக்கு இயல்பாக இயற்கையாக வகுக்காத, வரையறை செய்யாத, நம்முடைய உடலில் நம்ம எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை நம்முடைய உடலில் வைத்து அனுப்பாத, வேறு எங்கோ யாரோ என்றைக்கோ காகிதங்களில் எழுதின எழுத்துக்களை எல்லாம் வாழ்க்கை முறையா ஏற்றுக்கொண்டோம். அதனால நம்மை நாமே இயல்புக்கும் இயற்கைக்கும் தூரமாக்கி நம்முடைய படைப்பின் தன்மையை, குமாரத்துவத்தை இழந்ததினாலே, குணம் கெட்டதினாலே, குமாரத்துவத்தை இழந்ததினாலே உடலை நோய்க்கும் வினிகளுக்கும் வியாதிகளுக்கும் நாம் ஆட்படுத்தி விட்டோம். இப்ப விடுதலை எப்படி கிடைக்கும்? குணமாக்குதல் எப்படி கிடைக்கும்? குணமாக்கும் வல்லமை எப்படி நிகழும்? நீ திரும்பி வா,
நீ திரும்பி இயல்புக்கு வா, திரும்பி இயற்கைக்கு வா, திரும்பி தேவகுமார தன்மைக்கு வா. கடவுள் உன்னை எப்படி படைச்சானோ அப்படியே வா. எல்லா போத்துக்கின போர்வை எல்லாம் தூக்கி போடு, தூக்கி போடு, வீசி எறி. கத்துக்கின கசடை எல்லாம் கழிச்சு விடு. ஏற்றுக்கொண்ட சட்ட திட்டம் ஒழுக்கங்கள் எல்லாம் துவைச்சு போற்று, கிழிச்சு போற்று. எதுவும் வேணாம், எந்த பிரமாணமும் எந்த சட்டமும் என வாழ வைக்காது. எல்லாத்தையும் தூக்கி போடு. அம்மனமா ஆண்டவன் கிட்ட வா. நான் இருக்கிறபடியே வரேன், நான் இருக்கிறபடியே வரேன் அப்படின்னு குமாரத்தன்மைக்கு உன்னை ஒப்படைத்தால், உன்னிலிருந்து குமாரத்தன்மை எழும்பும் போது தன்னாலேயே உன்னுடைய உடல் குணமாயிடும். யாரெல்லாம் அந்த குமாரத்தன்மையில் வளருகிறார்களோ, அந்த குமாரத்தன்மையில் பெருகுகிறார்களோ, அந்த குமாரத்தன்மைக்கு நெருக்கமாகிறார்களோ, அவர்கள் வேறு எந்த உடலை எல்லாம் தொடுகிறார்களோ, எந்த உடலுக்கெல்லாம் உணவை கொடுக்கிறார்களோ, எந்த உடலை எல்லாம் அவர்கள் பரிவோடு பார்க்கிறார்களோ, அந்த உடல் எல்லாம் கூட குணப்படுத்தப்படும். சோ இயேசுநாதருடைய இந்த குணமாக்கும் வல்லமை என்பது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடையாது. அது ஒவ்வொரு குமாரத்துவத்திலும் இருக்கக்கூடிய குணப்படுத்தும் வல்லமைத்தான். ஏன்னா இயேசுநாதர் படைச்ச அந்த இயல்பிலேயே இருந்ததுனால அவர் இயற்கைக்கு நெருக்கமாக இருந்தார், பஞ்சபூதங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். இயேசுநாதருடைய பிண்டம் இணக்கமா இருந்ததுனால அந்த பிண்டம் இந்த அண்டமாகிய இறைவனுடைய உடலுக்கும் நெருக்கமாக இருந்தது. ஆகவே எந்த உடலில் உள்ள நோயையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வெளிப்பட்டது. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. இதுதான் பாடமே இன்னைக்கு. நீங்க உங்க உடலை இணக்கத்தோடு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அந்த உடலின் இணக்கம் என்பது பஞ்சபூதங்களின் இணக்கம். அந்த பஞ்சபூதங்களின் இணக்கத்துக்கு முதன்மையா பஞ்சபூதத்துக்கு தலையா இருக்கிற ஆகாயத்துல இணக்கம் இருக்கணும். அந்த ஆகாயம்தான் மனவெளியா இருக்குது, மனுஷனுக்கு மனமா இருக்குது. அந்த மனம் இணக்கத்தோடு இருக்கா பாருங்க. அதுல ஏன் பிணக்கம்னு கேக்குறேன். அந்த மனம் இணக்கம் அடைந்தால்தான் உடலின் மற்ற பூதங்கள் இணக்கம் அடையும், ஆரோக்கியம் அடையும். அப்படிப்பட்ட இணக்கம் கொண்டவர்கள் பிற உடல்களையும் குணப்படுத்தும் தன்மையை வெளிப்படுத்துகிறார். சித்தர்கள் எல்லாம் தங்கள் உடலில் தங்கள் மனதில் செம்மை, தெளிவு, இணக்கம், விடுதலை அடைந்து பிற உடல்களை மற்ற நோயடைந்த உடல்களுக்கு மருந்தாக ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். ஏன்னா எல்லா உடலுமே இங்க பாருங்க, மூலிகை செடின்னு ஒண்ணு தனியா இல்ல, மூலிகை உணவுன்னு தனியா இல்ல, மூலிகை இறைச்சின்னு தனியா இல்ல. எல்லா உடல்களுமே மூலிகை தான், எல்லா உடல்களுமே மருந்து தான். ஒரு ஓரறிவு உயிர் தாவரமே ஒரு துளசி செடியே மருந்துன்னு போது 6 அறிவு மனித உடலில் மருந்து இருக்காதா? ஏங்க ஒரு 500 ஏக்கர்ல ஒரு பெரிய தொழிற்சாலையை கட்டி ஒரு 5000 பேர் வேலை செஞ்சா எவ்வளவு கெமிக்கலை தயாரிக்க முடியுமோ அவ்வளவு கெமிக்கல் இந்த மனித உடல்ல உருவாகுது. அவ்வளவு ரசாயனம் இதுல இருந்து வெளிப்படுது, அவ்வளவு திரவங்கள் இதுல இருந்து வெளிப்படுது. ஏன்? மனம் எப்படிப்பட்ட சிந்தனை, உணர்ச்சி, புத்தி செயல்பாடுகள் இருக்கிறதோ அதற்கேற்றபடி வேதிகள் சுரக்கிறது உடம்பில். அப்ப மனம் செம்மையாக இருந்தால் இந்த உடலில் எவ்வளவு நல்வேதிகள் சுரக்கும், எவ்வளவு ரசாயனங்கள் வெளிப்படும், எவ்வளவு திரவங்கள் வெளிப்படும். எச்சிலே அற்புதமான மருந்து தான். ஆகவேதான் இயேசுநாதர் ஒரு இடத்துல எச்சில துப்பி சேர உண்டாக்கி கண்ணில பூசி குணப்படுத்தி இருக்கிறாரு. இதுல இருந்து இந்த உடலிலிருந்து வெளிப்படுகிற அந்த நல்ல அதிர்வு, மனம் செம்மையாகி இளைப்பாறுதலாகி இருந்து வெளிப்படுகிற அந்த அதிர்வு இருக்கு பாருங்க, வைப்ரேஷன். இல்ல நீங்க மின்சாரம் கூட வச்சுங்க, மின்சாரம் வெளிப்படுது பாருங்க. அந்த மின்சாரம் தொட்டா ஷாக் அடிக்குதுல, தொட்டாலே குணம். அதெல்லாம் இயேசுநாதர் தொட்டவங்களா குணமடைஞ்சாங்க. இல்ல இயேசுநாதர் போட்டு இந்த ட்ரெஸ் தொட்ட கூட குணமடைஞ்சா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இணக்கத்தோடு அவருடைய உடல் இருந்தது. மனம் அவ்வளவு செம்மையாக விடுதலையாக இருந்தது, சத்தியமா இருந்துச்சு மனசு. அதுல சிதைவுகள் இல்ல. இவன் சொல்றது சரியா, அவன் சொல்றது சரியா, மோசே சொல்றபடி நடக்கணுமா, யார் சொல்றது நடக்கணும்ன்ற போராட்டம், உள்குழப்பம் இல்ல, உள் சண்டை இல்ல, உள் போராட்டம் இல்ல. மகாபாரத போர் இயேசுவின் மனதில் நடைபெறவில்லை. அது தூய்மையாக, வெறுமையாக, அமைதலாக, இளைப்பாறுதலாக இருந்தது. யாருடைய நன்மதிப்பும் வாங்குற முயற்சி, முனைப்பு அங்க இல்ல. சரியா? 4 பேர் பாராட்டணும்னு எந்த செயலையும் செய்யல.
அவ்வளவு தனக்குள் இணக்கம், தன்னுள் இணக்கம், தன்னோடு இணக்கம், தன் மனம் தனக்கான திருப்தி. அப்படி ஒரு விடுதலை அடைந்த சுய விழிப்புணர்வு வாழ்க்கை இயேசு கொண்டிருந்ததுதான் முழுமையான குமாரத்துவ வாழ்க்கை. அந்த குமாரத்துவம் என்னில் விளையும் போது என் உடல் நலமடைகிறது, என்னை சார்ந்தோருடைய உடலும் அது நலமடைய தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த குமாரத்துவத்தை நம்ம வளர்க்க முடியுமா? இந்த குமாரத்துவத்தை நம்மால் உணர முடியுதா? வெறும் இயல்புக்கு வர்றதுங்க, வெறும் இயற்கையா மாறுறது. நீ எப்படி வந்தே அப்படி இருந்து சொல்றது, நீ நீயாவே இருங்கிறது. இது வேற எதுவும் கிடையாது. பெரும்பாலும் ஞானம்ங்கிறதும் ஆன்மீகம்ன்றதும் தேவையில்லாதெல்லாம் எடுத்து பூட்டிக்கிறது நினைச்சுக்கிறோம். ஏற்கனவே தேவையில்லாம பிறந்ததுல இருந்து பூட்டிக்கிறதெல்லாம் கழட்டி விடுறதுதாங்க உண்மையான ஆன்மீகம், உண்மையான விடுதலை, உண்மையான சத்திய வாழ்வு, உண்மையான சன்மார்க்க வாழ்வு. என்ன பேர்னா வச்சுக்கோங்க. மதங்களை களைவதுதான் விடுதலை. வேதங்களிலிருந்து வீணான போதனையிலிருந்து விடுபெறுவதுதான் விடுதலை. எவ்வளவு சுமங்க, எவ்வளவு சுமப்பீங்க? பிறந்துட்டோம், வாழத்துக்காக வந்திருக்கிறோம். எவ்வளவு நாள் வாழ போறோம்? இதுல இது சரியா அது சரியா? நிம்மதியா இருக்கீங்களா பாருங்க. ஒரு சோறை நிம்மதியா சாப்பிடுறீங்களா பாருங்க. இந்த சோறு சாப்பிடுறது சரியான ஒரு கேள்வி. எந்த பக்கம் உட்காந்து சாப்பிடுறதுன்னு ஒரு கேள்வி. இவ்வளவு உள் போராட்டத்தை வச்சுன்னு ஒரு சோறு தின்னா அது எப்படிங்க சரியா ஜீரணமாகும்? அப்படியே செரிமானம் ஆனாலும் அது உள்ள சத்துக்களை உடம்பு எப்படிங்க உறிஞ்சோம்? எப்படி நாம இணக்கமா வாழ முடியும்? எதுக்குங்க இவ்வளவு போராட்டம்? வேணாங்க. மனிதனுக்கு இவ்வளவு போராட்டம் வேணாம், இவ்வளவு மன போராட்டம் வேணாம். மனம் ஒண்ணுமில்லாத வெளி. அந்த மனசுல ஏன் அவ்வளவு அலைச்சல், ஏன் அவ்வளவு அழுத்தம், ஏன் அவ்வளவு நெருக்கம், ஏன் அவ்வளவு முரண்பாடு, ஏன் அவ்வளவு பிணக்கம்? மனதை கெடுத்து அந்த மனம் கெடுவதனாலே உடலின் முப்பொருள் கெட்டு திரிவதனாலே உடலில் இத்தனை ஆயிரம் நோய்கள் வெளிப்பட்டு இவ்வளவு அவஸ்தைகளோடு மனுஷன் வாழணுமாங்க? இதைத்தான் கடவுள் உணர்ந்த, தன்னுடைய குமாரத்துவத்தை உணர்ந்த உணர்வாளர்கள் இந்த மனிதர்கள் ஐயோ இவ்வளவு சீர்கெட்டு, இவ்வளவு உடல்நல கேடோடு இப்படி வேதனையோடு வாழ்கிறார்களே என்று இரக்கத்தினால் கருணையினால் குணப்படுத்தினார்கள். மருந்துகளை அறிமுகம் செய்து வைத்து விட்டு போனார்கள். சித்தர்களும் இதைத்தான் செய்தார்கள், இயேசுநாதரும் இதைத்தான் செய்திருக்கிறார். நீங்களும் செய்ய முடியும், நானும் செய்ய முடியும். ஆனா குமாரத்துவத்துக்கு வரணும் தானே. உன்னுடைய குமாரத்துவம் எங்கே? நீ நேரடியாக கடவுளின் பிள்ளை ஆயிற்று. உன் வாழ்க்கையை உனக்கு இறைவன் வகுத்த வழியின்படி, வாழ்க்கை போக்கின்படி நீ வாழ்கிறாயா பார். யார் சொல்றபடி கேட்கிற? யாரை பின்பற்றி கொண்டிருக்கிற? யார் உனக்கு தலை? உனக்கு இறைவன் தலையை வைத்துதான் அனுப்பியிருக்கிறான். உனக்கு உடம்பை கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறான். உன் பசிக்குத்தானே நீ சாப்பிடணும். உனக்கு ஒரு மனம் அமைத்திருக்கிறானே, உன் திருப்திக்குத்தானே நீ வாழணும். உனக்கு ஒரு விருப்பம் அருள் இருக்கிறானே, அந்த விருப்பத்தின்படித்தானே உன் வாழ்க்கை போக்கு இருக்கணும். யார் விருப்பத்தை நிறைவேற்ற போராடுகிற? இங்க உனக்கு சான்றிதழ் கொடுத்து நீ நல்லவன்னு உனக்கு சர்டிபிகேட் பண்ண, உனக்கு முன்னையோ உனக்கு பின்னையோ யார படைச்சு இறைவன் அனுப்பியிருக்கிற நீ நினைக்கிற? நீ எந்த உடம்புக்குள்ள வாழ்ந்து இருக்கிறியோ அந்த உடம்பு தான் உன்னை சர்டிஃபைட் பண்ணணும். தீர்ப்பு உனக்கு அதுதான் எழுத போகுது. இந்த உடம்புக்குள்ள இருந்து இவன் நிம்மதியா வாழ்ந்தான், இளைப்பாறுதலா வாழ்ந்தான், சுகமா வாழ்ந்தான், மகிழ்ச்சியா வாழ்ந்தான், தனக்கு தானே திருப்தியா வாழ்ந்தான், உள் சண்டை இல்லாம வாழ்ந்தான், சரியா வாழ்ந்தான் அப்படின்னு உனக்கு தீர்ப்பு எழுதி அனுப்ப போறதே உன் உடம்பு தான். அதுதான் தேவகுமாரன், அதுதான் குமாரத்துவம், அதுதான் பஞ்சபூதங்களோடு அண்டத்தோடு நெருக்கமானதுதான் உன்னுடைய பிண்டம். இறைவனை ஏற்படுத்தி கொடுத்த, இறைவனை எழுதி அனுப்பின, இறைவனை எழுதின எழுத்து அது. ஏற்பாடு, இறைவனை செய்த ஏற்பாடு அது உடம்பு. அதை மதிக்காம அதற்கு முரண்பட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இவ்வளோ உள்போராட்டம் போராடி உன்னையும் கெடுத்து அதையும் கெடுத்துட்டு இருந்தா நோய்வாய்ப்படாம வியாதிப்படாம எப்படி இருக்க முடியும்? இப்ப புரிஞ்சுக்கோங்க. பிணக்கமே பிணி, இணக்கமே ஆரோக்கியம். உன் மனதில் நீ இணக்கமா இருந்தால் உன் உடலின் பஞ்சபூத கலவை, அதனுடைய சமநிலை இணக்கமாக இருக்கும், நீ ஆரோக்கியமா இருப்ப. உன் மனதில் நீ முரண்பட்டு பிணக்கமாக இருந்தால் உன்னுடைய பஞ்சபூத கலவையும் பிணக்கம் அடைந்து பிணியாக மாறிவிடும். இந்த பிணிகள் தீர்க்கப்பட வேண்டுமானால் குமாரத்துவம் என்கிற குணத்துவம்
உன்னில் பெருக வேண்டும், வளர வேண்டும். உன்னுடைய தாய் தந்தையாகிய உன்னை படைத்த பரமபிதா பரம தந்தையை தவிர வேற எவன் பேச்சும் கேட்க மாட்டேன்ற முடிவுக்கு நீ வந்துடணும். மோசே சொன்னா என்ன, வேற யாரோ எங்கோ எப்படி என்ன சொல்லியிருந்தா என்ன, என் உடல் இப்ப என்ன சொல்லுது, என் விருப்பம் இப்போது என்ன சொல்லுகிறது, என் வாழ்க்கை போக்கு, என்னுடைய தேவை, நான் என்ன உணர்கிறேன், அதுக்கு உண்மையா போதும். கடவுள் உனக்கு என்ன நேரடியா கொடுத்திருக்கிறானோ அதுக்கு உண்மையாரு. வேற யாருக்கோ உண்மையா இருக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ற? திரும்பினால் போதும். சரியா? ஆகவேதான் இயேசுநாதர் தன்னுடைய குணமாக்குதல்ல அவங்களுக்கு உபதேசம் பண்ணி, அவங்களுக்கு ராஜ்யத்தை, உள்ள நடக்கிற அன்பின் ராஜ்யத்தை உபதேசம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி நோய்களை வியாதிகளை குணப்படுத்தினார்னு குறிச்சிருக்கிறாங்க. சரியா? குமாரத்துவத்தின் தன்மையே குணப்படுத்துதல் தான். அதனால்தான் எல்லா செடியும் குணப்படுத்துது, எல்லா தாவரமும் குணப்படுத்துது, எதையெல்லாம் உணவாக உட்கொள்கிறாயோ, எதெல்லாம் உடலுக்கு ஒத்துதோ அதெல்லாம் குணமாக்குற வேலை தான் செய்யுது. உடல் வளர்ச்சிக்கான வேலையை தான் செய்யுது. அப்போ உன்னுடைய உடலும் அதே தன்மைதான். ஓரறிவு உயிர்ல இருந்து 5 அறிவு உயிர் விலங்கு வரைக்கும் என்ன உடல் தன்மைகளோ அதெல்லாம் ஒருங்கே சேர பெற்ற பஞ்சபூத கலவை தான் உன்னுடைய உடல். உன்னுடைய உடலே மருந்து, மருந்து. அதிலே குணமாக்கும் அத்தனை வல்லமையும் உண்டு. உன் மனம் செம்மையான தன்னாலேயே உன் உடல் சுரக்க வேண்டிய வேதிகளை சுரந்து, ரசாயனங்களை சுரந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும். எந்த வியாதி குணப்படுத்திக் கொள்ளும். நீ விடுதலை அடைஞ்சா போதும், உன் மன இளைப்பாறினா போதும், உன் மன அமைதிக்கு வந்தா போதும், உன் மன மகிழ்ச்சி அடைந்தா போதும், சுகத்துக்கு வா. உன்னை பயமுறுத்துற போதனை போகாத, அச்சுறுத்துற போதனை கிட்ட போகாத. உனக்கு எது இளைப்பாறுதலை கொடுக்குது பார். உடனே இப்படி புரிஞ்சுக்க கூடாது. அப்படின்னா என்ன வேணும்னு செய்யலாமா, எவ்வளவு பாவம்னு செய்யலாமா, நான் விரும்புறது எது வேணும்னு செய்யலாமா அப்படின்னு சிந்திக்கிறேன்னா எவ்வளவு மனசு கேடு கெட்டு போயிருக்கும் பாரு. விருப்பத்தில் வாழ் என்றால், நான் விருப்பத்தில் வாழ்வது போல அடுத்தவனும் விருப்பத்தில் வாழ்வது அவனுக்கான உரிமை. நான் அனுபவித்து வாழ்வதற்கு எனக்கு எவ்வளவு உரிமையோ அவன் வாழ்வது அவனுக்கு உரிமை. அப்போ என்னுடைய விருப்பத்தில் நான் வாழ்வது என்பது அடுத்தவனுக்கு கேடு விளைவிக்க கூடாதது அப்படிங்கிறத உள்வாங்கிறது தான் இயல்பு, இயற்கை. விருப்பத்தில் வாழ்னு சொன்னோன்னே அப்ப யாருக்கு என்ன செஞ்சு வாழலாமா நீ நினைக்கிறனா, அப்ப எவ்வளவு மனம் கேடு கெட்டு போயிருக்கு நீதான் சிந்திக்கணும். மனதை சீராக்கு, மனதை செம்மையாக்கு, மனதை தெளிவாக்கு, மனதில் உள்ள பிணக்கங்களை எல்லாம் நீக்கு. மனம் உன் சத்தியத்தை உண்மையை உணர்ந்து அது காலியாகட்டும், பெருமையாகட்டும், விடுதலையாகட்டும், லேசாகட்டும், இளைப்பாறுதலுக்கு வரட்டும். தன்னாலேயே உடல் நலம் மேம்படும், நோய்கள் அத்தனையும் விலகும், பிணிகள் அத்தனையும் நீங்கும், வியாதிகள் அத்தனையும் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். மனதின் அமைதி உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சரியா? அப்படிப்பட்ட குமாரத்துவத்துல நீங்கள் எல்லாரும் வரணும், குணப்படுத்துதல பெறணும். உங்கள் வழியா பல உடல்கள் குணமாக்குதல பெறணும். எப்படி ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு உயிரின உடல்களை நாம் உட்கொள்ளும் போது மருந்தாக மாறுகிறதோ, அது போல நம்முடைய உடல் இன்னொரு உடலை உரசும் போது, நம்முடைய உடல் இன்னொரு உடலை தொடும் போது, நம்முடைய உடல் இன்னொரு உடலை அரவணைக்கும் போது, நம்முடைய ஸ்பரிசம், நம்முடைய சுவாச காற்று இன்னொரு உடல் மீது படும் போது, அந்த உடல் உள்ள பிணிகள் நீங்கும் அளவிற்கு இந்த உடல் குமாரத்துவத்தில் வளர்ந்து இயற்கையோடும் இயல்போடும் பஞ்சபூதங்களோடும் அண்டத்தோடும் இந்த பிண்டம் இணக்கமாக வளரட்டும். அந்த இணக்கம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். அனைத்து பிணக்கங்களும் விலகட்டும், பிணிகள் எல்லாம் மறையட்டும். இறையருள் எல்லோருடைய வாழ்விலும் நிறைவாக இருக்கட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். இணைந்த அனைவருக்கும்